Assalamu alaikum. Hello friends, welcome to my channel Savings Ideas in Tamil. கோல்டோட ரேட் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இன்க்ரீஸ் ஆகும்போதெல்லாம் 100, 200, 300 இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி டிக்ரீஸ் ஆச்சுன்னா 10, 20 இல்லைனா 50 வரைக்கும் தான் டிக்ரீஸ் ஆகுது. கோல்டு ரேட் வேறு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. நம்மளாலலாம் கோல்டு வாங்க முடியுமா அப்படின்னு தயவு செஞ்சு யாருமே யோசிச்சிட வேண்டாம். சின்ன அளவுலையாவது நம்ம கோல்டு வாங்கி வச்சோன்னா அது நமக்கு ஃப்யூச்சரில் அதிகமான லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஆங்கிளில் நம்ம யோசிக்கணும். முன்னாடி காலத்தில் தான் நம்ம கோல்டு வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணோன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே கடையில் போய் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு. பட் இப்போது நிறைய ஆப்ஷன்ஸே இருக்குது. சிட் ஸ்கீம் வழியாக நம்ம ஜாயின் பண்ணி கோல்டு பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்புறம் ஒன் டைம் டெபாசிட்னு சொல்லி பல்க் அமௌண்ட்டாக நம்ம டெபாசிட் பண்ணுறதன் வழியாக வேஸ்டேஜ் இல்லாமல் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் டிஜிகோல்டு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் டேரெக்டாக ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள அந்த பர்ச்சேஸ் ஆப்ஷனும் இருக்குது. நாம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கோல்டை ஒன்று ஜுவல்லரியாக வாங்குவோம், அப்படி இல்லைனா காயினாக வாங்குவோம். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக அப்படின்னு நம்ம கோல்டு வாங்குகிறோன்னா வெறும் காயினாக மட்டும் வாங்கிக்கிறதே பெஸ்ட்டு. ஏன்னா ரீசேல் பண்ணும்போது இதுதான் நமக்கு வேல்யூபிளாக இருக்கும் ஜுவல்ஸை விட. பட் ஒரு பெரிய ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறோன்னா இந்த 3 ஸ்கீமையும் ஒரே நாள் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். நம்மக்கிட்ட கொஞ்சம் பல்கான அமௌண்ட்டாக ஒரு அமௌண்ட் இருக்குது. இப்போ போத்தீஸ் ஸ்வர்ண மஹால்லாம் 25,000லேருந்தே நம்மளால் ஒன் டைம் டெபாசிட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி அமௌண்ட்டாக நம்ம கொடுக்கும்போது அன்றைக்கான கோல்டு ரேட்டை வச்சு அந்த அமௌண்ட்டை டிவைட் பண்ணி அந்த கிராம்ஸை வரவாக வச்சு ஒரு பாண்ட் மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. 330 டேஸ்க்கு அப்புறமா அந்த கிராமுக்கு நம்ம 20% வரைக்குமே வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்க முடியும். அதே நாளே நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு சிட் ஸ்கீமும் ஜாயின் பண்ணுறோன்னா நம்மளால் எவ்வளோ அமௌண்ட் எவ்ரி மந்த் ப்ராப்பராக பே பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 11 மந்த்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கும் 330 டேஸ் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 330 டேஸ்க்கு அப்புறமா இதுக்கு சேர்ந்துருக்கிற கிராம்ஸுக்கு நம்ம அப் டு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்க முடியும். அதே நாளே நம்ம டிஜிகோல்டும் ஜாயின் பண்ணுறோன்னா இது ஒரு உண்டியல் சேவிங்ஸ் மாதிரி தான். இதில் சும்மா ஒரு கிராம் சேருதுன்னா கூட இதில் சேரக்கூடிய கிராம்ஸை இதோட ஆட் பண்ணி ஒரு பெரிய ஜுவல்லாகவே நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். பட் டிஜிகோல்டு வழியாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் நம்ம தான் பே பண்ணி ஆகணும். இதில் உள்ள பெனிஃபிட் என்னதுன்னா இன்ஸ்டன்ட் போனஸ் நமக்கு உடனே கிடச்சிரும். அப்புறம் இதில் ஒரு சில ட்ரிக்ஸையும் யூஸ் பண்ணி நம்மளால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மில்லிகிராம்ஸ் சேர்த்துக்க முடியும். இந்த டைப்பில் உள்ள ஒரே ட்ராபேக் 330 நாள் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். பட் அந்த 330 டேஸ் போகிறது டக்குன்னு போயிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணோன்னா நல்ல ஒரு பெரிய ஜுவல்லரியாகவே நம்மளால் சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பெரிய ஜுவல்லெல்லாம் எடுக்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, நான் கோல்டு சின்ன அளவுலையாவது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஐடியா உள்ளவங்களுக்கு இப்போ உண்டியலில் நம்ம 100, 200 அப்படின்னு சின்ன சின்ன அமௌண்ட்டாக போட்டு நான் 3 months ஒன்ஸ் ஆர் 1 month ஒன்ஸ் கோல்டு வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணோன்னா சேர்த்து வைக்க ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த கோல்டு ரேட்டும் நம்ம வாங்க போகும்போது இருக்கிற அந்த கோல்டு ரேட்டுமே பெரிய அளவில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அமௌண்ட்டை எல்லாம் இருக்கும்போதே அப்பப்போ நம்ம டிஜிகோல்டில் போட்டு சேர்த்து வச்சோன்னா அன்னன்னைக்கான கோல்டு ரேட்டுக்கே நம்மளால் கோல்டும் வாங்கிட முடியும். இன்ஸ்டண்ட்டாக நம்ம பே பண்ணுறப்பயே நமக்கான போனஸ் ரேட்டும் ஆட் ஆகிரும். நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை போட்டு பே பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 1 மில்லிகிராமுமே ஒவ்வொரு பேமெண்ட்டுக்குமே ஆட் ஆகும். ஸோ 330 டேஸ்க்கு அப்புறமா ஆவரேஜ் ரேட்டு ரொம்ப கம்மியான ரேட்லேயே நம்மளால் கோல்டு காயினுமே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஏன் காயின்னு சொல்கிறேன்னா அதில் ஜுவல்ஸுமே நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் தான். பட் வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும்போது நம்ம காயினாக பர்ச்சேஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த 2 காயினுமே கூட நான் போத்தீஸ் டிஜிகோல்டு ஆப் வழியாக பர்ச்சேஸ் பண்ண காயின்ஸ் தான். டோட்டலாக 2.5 கிராம் இருக்குது. இதை பற்றி டீட்டெயில்டு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போது ஜிஆர்டிலையுமே கூட இன்ஸ்டா டிஜி அப்படின்னு சொல்லி ஒரு டிஜிகோல்டு ஆப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸுமே சூப்பராக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் 120 டேஸ்க்கு 7% பெனிஃபிட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு 120 டேஸ்க்கு 5% கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 60 டேஸ்க்கு 3% பெனிஃபிட் கொடுக்குறாங்க. லாஸ்ட்டு 30 டேஸ்க்கு அதாவது 301லேருந்து 330 டே வரைக்கும் 1% பெனிஃபிட் கொடுக்குறாங்க. பட் இதுக்கு கிஃப்ட் கிடையாது ஃபைனலாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது. அண்ட் இன்டீஜர்ஸுமே கூட ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ 110.4, 111.3 இந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்குறோம்ல, அப்படியெல்லாம் பண்ண முடியாது. 111.3 ஒர்க் ஆகிற இடத்துல 112 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம போடணும். அது ஒன்று ட்ராபேக்னாலுமே கூட ரொம்ப பெரிய ட்ராபேக் எல்லாம் கிடையாது.
ஏன்னா மற்ற டிஜிகோல்டு ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 75 டேஸ்க்கு தான் 7% பெனிஃபிட் கொடுக்குறாங்க, அடுத்த 75 டேஸ்க்கு 5%ன்னு கொடுக்குறாங்க. பட் இவங்க வந்து 120 டேஸ்க்கே 7% பெனிஃபிட் கொடுக்குறாங்க, அப்புறம் நெக்ஸ்ட் 120 டேஸ்க்கு 5% பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ 240 டேஸ்க்கு நம்மளால் அதிகமான பெனிஃபிட்ஸை ஏர்ன் பண்ணிக்க முடியும். பட் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. டிஜிகோல்டை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஸ்டாண்டர்டாக ஒரு அமௌண்ட் இருக்காது, அப்பப்போ 100 200 அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் பே பண்ணி கோல்டு வாங்க முடியும் அப்படிங்கிறது மாதிரியான ஆப்ஷனுக்கானது. பட் நம்மளால் ஸ்டாண்டர்டாக ஒரு அமௌண்ட் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா சிட் ஸ்கீமுக்கு நம்ம போகிறது தான் வந்து பெஸ்ட்டு. அதில் நாம் மினிமம் 1000 ருபீஸ்லேருந்தே போட முடியும், ஒரு சில கடைகளில் 2000 ருபீஸ்லேருந்து தான் போட முடியும்னு சொல்லுவாங்க. ஸ்ரீகுமரனில் கூட வெயிட் அக்யூமுலேஷன் ஆப்ஷன் உள்ளதுக்கு 2000 ருபீஸ்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கோல்டு ரேட் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 1000 2000லாம் போட்டால் என்னத்தை வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க வேணாம். கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு ஏற்ற மாதிரியே லைட் வெயிட் ஜுவல்லரிஸுமே வந்து நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நாம் 1000 ருபீஸ் பே பண்ணுறோன்னா 11,000 ருபீஸ் 11 மந்த்ஸில் நம்ம பே பண்ணியிருப்போம். அதில் ஒரு 3/4 கிராம் வருதுன்னா கூட அதுக்கு நம்ம சின்னதாக ஒரு பெண்டன்ட் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா லைட் வெயிட்டாக ஒரு ரிங்கு கூட வாங்கிக்கலாம், இல்லைனா நோஸ் பின் கூட வாங்கிக்கலாம். அதே போல் 2000 ரூபாய்க்கு சிட் போடுறோன்னா 22,000 வரும். அதுக்கு நமக்கு ஒரு 1.5 கிராம் சேர்ந்துருக்குன்னா கூட 1.5 கிராமுக்கு ஸ்டட்ஸ் அவைலபிளாக இருக்குது, நல்ல கொஞ்சம் திக்கான பெண்டன்ட்டே அவைலபிள் இருக்கும், அப்புறம் ரிங்கும் நம்ம வாங்கிக்கலாம். டிஜிகோல்டே எக்ஸஸாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பட் சிட் ஸ்கீமும் குறைஞ்சதாக 1000 ரூபாயிலிருந்தாவது போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பட் இந்த 3 ஆப்ஷன்ஸுக்குமே 330 டேஸ் கம்பல்சரி நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்னால் 330 டேஸ்லாம் வெயிட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் உள்ளவங்க, ரிக்குவயர்மெண்ட் உள்ளவங்கள்லாம் கடையில் ஆஃபர்ஸ் போடுவாங்க அப்படின்னு அந்த ஆஃபர்ஸ்க்கெல்லாம் வெயிட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக போய் காசு இருக்கும் போதே பர்ச்சேஸ் பண்ணிடுறது பெஸ்ட்டு. இப்போ காயின் தான் வாங்க போகிறீங்கன்னா நோ வேஸ்டேஜ் ஆஃபருக்காகலாம் கண்டிப்பாக வெயிட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அப்போது கோல்டோட ரேட்டே ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிரும். நம்மக்கிட்ட காசு இருக்கும் போதே கோல்டோட ரேட் கம்மியாக தான் இருக்கும், 2% வேஸ்டேஜ் போட்டு வாங்குறதுனால நமக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது. ஸோ அதிகமாக கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே காயின் பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. அப்படி நம்ம காயின் வாங்கினதுக்கு அப்புறமா கோல்டு ரேட் டிக்ரீஸ் ஆகுதுன்னா உடனே அதை நினச்செல்லாம் ஃபீல் பண்ணிடக்கூடாது. உடனே செல் பண்ணுறதுக்காகலாம் நம்மள யாரும் கோல்டு காயின்லாம் பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். எப்படியும் ஒரு 2 வருஷம் 3 வருஷமாவது குறைஞ்சது வச்சுருப்போம்ல. ஸோ அந்த கேப்பில் கோல்டோட ரேட் நமக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகி நிறையாவே ப்ராஃபிட் கொடுக்கும். அப்படி இல்லை ஜுவல்லாக தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா லோ வேஸ்டேஜாக இருக்கக்கூடிய ஜுவல்ஸாக நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஜென்ரலாக செயின், பேங்கிள் இதுக்கெல்லாம் லெஸ்ஸான வேஸ்டேஜாக தான் இருக்கும். அதுலேயும் ரொம்ப டிசைன் இருக்கிறதுக்கு அதிகமான வேஸ்டேஜ் இருக்கும். சிம்பிளான டிசைனாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னா லெஸ் வேஸ்டேஜ்லேயே நம்மளால் வாங்கிக்க முடியும். அதிகமான வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குகிறோன்னா அது நமக்கு லாஸு தான். அந்த வேஸ்டேஜுக்கான அமௌண்ட்டில் நம்ம எக்ஸ்ட்ரா மில்லிகிராம்ஸாகவே கூட லெஸ் வேஸ்டேஜ் இருக்கக்கூடிய ஜுவல்ஸாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கோல்டோட ரேட்டு ராக்கெட் ஸ்பீடில் இன்க்ரீஸ் ஆகுது. விலைவாசிகள் எல்லாம் பார்த்தா கார் போகக்கூடிய வேகத்தில் இன்க்ரீஸ் ஆகுது. பட் நம்மளோட சேலரி நடந்து போகிற வேகத்தில் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த சேலரியிலேருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நம்ம கோல்டாக வாங்கி வச்சோன்னா நமக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.